ரைட், நம்ம இப்ப அடுத்தது பார்க்க போறது கேம் சேஞ்சர் சீரீஸ்ல 3வது பயிற்சி. இதுல முதலாவது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா y சமன் 3 சயம் மட்டு 2x சக 3 இன் மட்டு பெருமானம். மட்டு y சமன் x சக 3 இன் மட்டு ஆகியவற்றின் வரைவை பரும்படியாக வரைகிறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது இது மற்றொன்று இருக்குது, அதுக்குள்ள ஒரு மட்டிச்சாக்கு ஒன்று இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா 20x ஆக 3 20x ஆக 3 இதை ரஃபா தீர்வு பாருங்க. 20x ஆக 3 என்றால் சயம் 3 கீழ் 2 20x ஆக 3 மட்டு பெருமானம் என்றால் இது சயம் 3 கீழ் 2. இதுல மாற்றம் பெறக்கூடிய ஒரு v வடிவமாக இருக்கு. இதுவே ஒரு மைனஸால பெருக்கணும் என்றால் அந்த v வடிவம் அப்படியே தலைகீழாக மாறும், அதாவது இந்த ஷேப்புக்கு மாறும். எப்படி யோசிக்கிறோம்? இது எங்க பூஜ்ஜியமாகுதுன்னு பார்ப்போம். எங்க பூஜ்ஜியமாகுது? சயமூண்டிங்கள் 2 எக்ஸட சயமூண்டிங்கள் 2 பெருமானத்தில். இப்ப சயமூண்டிங்கள் 2 இடத்துல வர v வடிவம் தான் அதுக்கான வரைவாக இருக்கு. அதே மைனஸால பெருக்கக்குள்ள அந்த வரைவு தலைகீழாக மாறுது. அதுக்கப்புறம் இப்ப அச்சை வெட்டும் புள்ளி என்னவா இருந்திருக்கும்? இங்க 3 இருந்திருக்கும். இதுல சமன்பாடு என்னவா இருந்திருக்கும்? y சமன் மைனஸ் 20x சயம் 3 இருந்திருக்கும். இதுல சமன்பாடு y சமன் 20x ஆக 3 இருந்திருக்கும். இப்ப என்ன செய்யறாங்க? இதோட ஒரு 3 கூட்டுறாங்க. இதோட என்ன செய்யுது? 3 கூட்டப்படுது. 3 கூட்டப்படுதுன்னா இந்த வரைவு என்ன? 3 அலகு மேல போகும். 3 அலகு மேல போனா சயம் 3 கூட்டப்பட்டா 0 கூட போகும். அதாவது இந்த v வடிவம் இந்த கூறு இருக்குதானே, இது மேல அப்படியே போகும். 3 அலகு மேலுக்கு அப்ப இப்படி போகும். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன கேட்பாங்க? இதிடம் மட்டு பெருமானம் என்றால் இந்த ஷேப் என்ன சொல்லுவோம்? அச்சுக்கு கீழே அதாவது மறைப்பகுதியில இருக்கிற வரைவுகள் அப்படியே மேலுக்கு மடிப்படும். இப்படி இந்த அச்சுக்கு கீழே இருக்கிற இந்த வடிவம் அப்படியே மேல மடிப்படும். அப்ப இவ்வளவுதான் இதுக்கான வரைவு. ரைட், அப்ப இதை ஒருக்கா என்ன சொல்றேன், ரஃபா இந்த ஐடியாவை எடுத்துட்டு குயிக்கா எங்களுக்கு ரிவியூ அச்சு போடுவோம். அந்த அச்சுல எந்தெந்த வரும் பாருங்க. இங்க இந்த இடம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இப்படி ஒரு வரைவு. இதுல சமன்பாடு என்னவா இருக்கும் என்று பாத்தீங்கன்னா சயம் 3 இங்க இருக்கு, சயம் 3 சக 3 சேர்த்து விட்டோம்னு சொன்னா y சமன் மைனஸ் 2x என்று வரும். இப்படி போனது y சமன் மைனஸ் 2x, அது மேல மடிபடும் போது y சமன் 2x என்று வரும். இந்த வரைவு என்ன பாருங்க, y சமன் 2x என்று வரும். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? இந்த வரைவு இது y சமன் மைனஸ் 2x. அடுத்தது இங்க இதுல சமன்பாடு 2x ஆக 3 இருந்தது, சக 3 என்று சொன்னால் இதன் சமன்பாடு y சமன் மேல குறிச்சு விடுவோம் y சமன் 2x சக 6 என்று. அப்ப y சமன் 2x சக 6 தான் இங்க இருந்திருக்கும். அது மேல மடிபடுது என்று சொன்னால் அதுல சமன்பாடு y சமன் மைனஸ் 2x மைனஸ் 6. கீழே இருந்த அந்த வடிவம், கீழே இருந்த அந்த வரைவு மேல மடிபடுகிறதுனால் ஒரு மைனஸால பெருக்கப்படும், அவ்வளவுதான். அப்ப அச்சை வெட்டும் புள்ளி எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளி சயம் 3 இருக்கு. இது இதுக்கான வரைவு என்ன இருக்கு? இந்த டபிள்யூ ஷேப். அடுத்தது என்ன கேட்கிறாங்கன்னா y சமன் மட்டி எக்ஸ் ஆக 3 என்றால் மாற்றம் எங்க வர வேண்டும்? அதாவது அந்த v ஷேப்ட கூறு எங்க வர வேண்டும் என்று பாத்தீங்கன்னா சயம் 3 வர வேண்டும். சயம் 3 என்றால் இங்க இருக்கு. இப்ப இதுல y சமன் x ஆக 3 என்றால் இப்ப இதுக்குள்ள இருக்கிற வரைவுகள் ஒன்று x ஆக 3 என்ற வரைவும், அடுத்து sin x sin 3 என்ற வரைவு. ஒன்று நேர் படித்திறன் வரைவு. இதுல படித்திறன் 1 என்றா 2 விட படித்திறன் குறைவானது, அப்ப சாய்வும் குறைவாக வரும். இதுக்கான வரைவு இப்படி வரும். அப்ப இதுல வெட்டு துணையில பாருங்க இங்க அப்ப இங்க இப்படி வரப்போகுது. இதுல சமன்பாடு என்ன சொல்லணும்?
y சமன் x ஆக 3. இங்க வர வரைவு வந்து என்ன y சமன் -x -3. y சமன் -x -3 என்று சொன்னால் அதோட படித்தன் sin 1, இதோட படித்தன் sin 2. அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம், இங்க இருந்து பார்க்கும் போது என்ன இருக்குதானே, இதை விட sin 2க்கான சாய்வை விட sin 1க்கான சாய்வு இன்னும் அதிகமாக இருக்க போகும். ரைட், இந்த sin 2 சாய்வு அல்லது இந்த பக்கம் இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது 2க்கான சாய்வு, இது 1க்கான சாய்வு. இங்க இருந்து பார்க்கும்போது sin 2க்கு பார்த்தோம், இங்க இருந்து பார்க்கும்போது என்ன 2க்கும் 1க்கும் தான் பார்ப்போம். அந்த மைனஸை விட்டுட்டு பார்ப்போம். ஏன்னா கூர்ங்கோணத்துக்கு தானே பார்க்கலாம், கூர்ங்கோணத்துக்கு பார்க்கலாம். அப்ப 2க்கான சாய்வை விட 1க்கான சாய்வு இந்த மறை எக்ஸ் அச்சுடன் அமைக்கிற கோணம் வந்து எப்படி இருக்கும், குறைவா இருக்கும். அப்படி யோசிச்சாலும் சரி. அப்ப இதோட சமன்பாடு y சமன் -x -3 இருக்கு. அப்ப இதுல வந்து என்ன சொல்லுங்க, இந்த கிராஃப் வந்து என்ன சொல்லுங்க, இது ஷேப் சரியான்னு கேட்டா இல்ல, ஷேப்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இது அச்சைவற்ற புள்ளி வந்து என்ன சொல்லுவோம் 3. ரைட், அப்ப இந்த கூர் வர வேண்டிய இடமும் வந்து என்னன்னு பாருங்க 3ஆகத்தான் இருக்க வேண்டும். இந்த கூர் என்று சொன்னா இடத்துல இருக்கிறது 3 அலகு தானே மேலுக்கு போகுது. அப்ப இந்த ஷேப் வந்து என்ன உண்மையா இங்க வர வேண்டும், இந்த மட்டத்துல வர வேண்டும். அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி விடும். ஆனா அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாண்டு கேட்டா, உங்களோட ஆன்சர் பந்தத்துல பெரிய ஒரு பிரச்சனையாண்டு கேட்டா இல்ல, ஏண்டா பரும்படியான வரைவு தான் கேட்கும். உங்களுக்கு சரியான சமன்பாடு ஷேப் அதுகளுக்கு தான் மார்க்ஸ் இருக்கு, அதோட வெற்ற இடங்கள் சரியா இருக்கணும். இவ்வளவும் இருந்தா ஓகே. ஆனா இதுல என்ன சொல்லுவோம், இப்ப என்னன்னு சொன்னா இடத்துல ஏற்கனவே இந்த வரைவின் படி சொன்னா நான் புதுசா கேர்ன போட என்ன இருக்கு, அந்த மட்டத்து கூட போறது கூட, அதாவது இந்த மட்டத்துல வையச்சவற்ற புள்ளி கூட நான் கீறி இருக்க வேண்டும். என்று சொன்னா இது 3 அலகு இருக்கு, இது அச்சை வெட்டும் புள்ளி வையச்சை வெட்டும் புள்ளியும் என்ன சொல்லுவோம் 3 தான். அப்ப ரெண்டும் ஒரே லெவல்ல இருக்கணும் பண்ணதுக்கா அது பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம கீறது பரும்படியான வரைவு. சோ நம்ம இந்த வெட்டு துண்டுகள் இடைவற்ற இடங்கள் இதெல்லாம் சரியா இருந்தா போதும். அப்ப இங்க வந்து பாருங்க, ஆனா பிள்ளைங்க தெரிஞ்சு அதை திருத்திக் கொள்றது நல்லதான். அதுக்காக மாற்றம். ஓகே, இப்ப இந்த இடம் ஏ, இந்த இடம் பி என்று வைப்போம். ஏல இருந்து இடைவெட்டுதல் பாத்தீங்கன்னு சொன்னா ஏயில் எப்படி காண்றது, இடைவற்ற வரைவுகள் என்ன, ஒன்று -2x, அடுத்தது இடத்துல இடைவற்ற வரைவு என்ன x ஆக 3, -3x வந்து 3க்கு சமனா இருக்கு, x வந்து sin 1 இருக்கு. அடுத்தது இங்க வந்து b பாத்தீங்கன்னு சொன்னா b ல என்ன நடக்க வேண்டாம், x ஆக 3 சமன் இங்க வந்து என்ன சொல்லுங்க 2x. இந்த வரைவுகள் தான் இங்கு இடைவெட்டுது. எனவே x சமன் 3 x வந்து 3 இது 3. சோ b a ரெண்டு இடத்திலையும் கண்டு. இப்ப கேள்வி என்னன்னு ஒரு கப்பா, கேள்வி என்ன இருக்கிறாங்க, கேள்வி வந்து இங்க கேள்வி கேட்கிற விஷயம் வந்து 3 sin 2x ஆக 3 இன் மட்டு சிறிது அல்லது சமன், சிறிது அல்லது சமன் மட்டு x ஆக 3. உங்க கேள்வி வைக்கும் என்னன்னா, இந்த இது வந்து கருப்பு வரை, இது வந்து நீல வரை, நீல சோப்பு வரை. அப்ப இங்க வந்து என்ன சொல்லுங்க, இது கருப்பு கோடாலுக்கு இருக்கும், இது வந்து என்ன சொல்லுங்க சோப்பு கோடாலுக்கு இருக்கும். இப்ப கருப்பு கோடுகள் வந்து என்ன சொல்லுவோம் சோப்பு கோடுகளுக்கு கீழே வரும். கருப்பு கோடு சோப்பு கோடுகளுக்கு கீழே வர இடம் என்று சொன்னால் ஒன்று இந்த இடம், இந்த இடம் வந்து என்ன sin 1, அடுத்தது இது வந்து என்ன சொல்லுவோம் 3. அப்ப கருப்பு கோடுகள் வந்து என்ன சொல்லுவோம் சோப்பு கோடுகளுக்கு கீழே வர வேண்டும் என்றால் sin 1க்கும் 3க்கும் இடையில், இதுக்கான தீர்வு வந்து என்ன 3க்கும் sin 1க்கும் இடையில். இப்ப இந்த வரைவு கீறதுக்கு நம்ம ரப்பா ஒரு ஸ்கெட்சோட போட்டுட்டு குயிக்கா எடுத்துனோம்னா சரி. என்ன சொன்னா எக்ஸாம் பேப்பர்ல வெட்டையில தானே ரப்பா வந்து என்ன நீங்க குயிக்கா அந்த எப்படி எப்படி நடக்க போகுது என்ற ஒரு ஐடியா எடுத்துட்டு இங்க சொன்னீங்கன்னா சரி. அடுத்த கேள்வியை பாருங்க. இரண்டாவது கேள்வி, y சமன் 3x ஒன்றின் கனமூலம் y சமன் x 1 ஆகிய வரைவுகள் படத்தில் பரும்படியாக காட்டப்பட்டுள்ளது. நிழற்றப்பட்ட பகுதியை x அச்சு பற்றி 2πr எண்களின் ஊடாக சுழற்றுவதன் மூலம் பெறப்படும் திண்மத்தின் கனவளவு என காட்டுக. அப்ப இந்த திண்மத்திட கனவளவு பற்றி கேட்கிறாங்க. அப்ப இந்த திண்மத்திட கனவளவுன்னு சொன்னா இதை நீங்க எப்படி யோசிக்கலாம் என்று சொன்ன என்ன, இது எங்க அச்சை வெட்டுதுன்னு முதலாவது நீங்க பார்க்க வேண்டும். எங்க அச்சை வெட்டுமென்னு சொன்னா y 0 ஆகும்போது x பெருமானம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1. இங்க y 0 ஆகும்போது x பெருமானம் என்னவா இருக்கும்னா 1/3.
அப்ப இங்க வந்து என்ன y பூச்சி x அச்சை வெட்டும் புள்ளினா அப்படிதான் காணும், y பூஜ்ஜியமாகிற இடம் அப்படிதான். அப்ப அதை வச்சு இந்த விஷயங்கள் காணலாம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒன்றின்கள் 3 தொடக்கம் 3 வரைக்கும் இந்த வளைகோட 2 பை ஆரையன்களினூடாக சுழற்றினோம்னா, அதாவது ஒன்றின்கள் 3 தொடக்கம் 3 வரை இருக்கிற இந்த வளைகோட x அச்சு பற்றி 2 பை ஆரையன்களினூடாக சுழற்றப்போ ஒரு திண்மம் பெறப்படும். அந்த திண்மத்திலிருந்து இந்த 1 தொடக்கம் 3 வரை இருக்கிற இந்த நேர்கோடு x அச்சுடன் அமைக்கிற இந்த பரப்பு, இந்த கருப்பு கோடுகளால நிழற்றப்பட்டிருக்கிற இந்த பரப்பு, இதே 2 பை ஆரையன்களினூடாக சுழற்றப்படும் போது ஒரு கூம்பு வடிவம் கிடைக்கும். அந்த அகற்றுவதன் மூலம் பெறப்படும் என்ன சொல்லுவோம் திண்மம் தான் கேள்வி. ஒன்று இந்த பச்சை நிறத்தால நிழற்றப்பட்ட பிரதேசம் என்றது எப்படின்னா, ஒன்றின்கள் 3 தொடக்கம் 3 வரைக்கும் இந்த வளைகோட என்ன சொல்லுவோம் சுழற்றுவதனால் பெறப்படும் திண்மத்தில இருந்து இந்த கூம்பு வடிவம், இந்த முக்கோணத்தை எக்ஸ் அச்சு பற்றி 2 பையினூடாக சுழற்றினா என்ன கிடைக்கும், ஒரு கூம்பு கிடைக்கும். அந்த கூம்பு வடிவத்தை கழிச்சு விட்டுட்டோம்னு சொன்னா உங்களுக்கு என்ன கேட்ட விஷயம் பேர். அப்ப நான் செய்ய போற வேலை என்னன்னு பாருங்க, அந்த கனவளவு கேள்வி வந்து கனவளவு தான் கனவளவு சமன் பைதர இங்க வந்து என்ன சொல்லுவோம், ஒன்றின் கீழ் 3 தொடக்கம் 3 வரைக்கும் 3x ஒன்றின் கீழ் 3 இது அந்த சார்பு, அதோட வர்க்கம் என்றால் இங்க என்ன வரும் 2 3 dx மைனஸ் பைதர 1 தொடக்கம் 3 x ஒன்று முழுவதின் வர்க்கம் d. அப்ப இந்த தொகையீடு எப்படி வரும் என்று பாத்தீங்கன்னு சொன்னா 3x ஒன்று அடுக்கோட ஒன்று கூட்டுவோம் 5 3 கூட்டப்பட்ட அடுக்கால பிரிச்சு விடுவோம் 5 3 தர இந்த 3x ஒன்றின் வகையீடு 3x ஒன்றின் வகையீடு, அதால வந்து என்ன கீழே பிரிச்சு விடுவோம் 3x ஒன்றின் வகையீடுனா 3. இப்படி இருப்பது பைதர். இதுல எல்லை வந்து ஒன்றின் கீழ் 3 தொடக்கம் 3 மைனஸ் இங்க வந்து பார்த்த வேண்டாம் x ஒன்றின் கணம் அதன் கீழ் 3 இங்க எல்லை வந்து பார்த்தோம்னு சொன்னால் 1 தொடக்கம் 3. இவ்வளவுதான் இங்க இருக்கிற விஷயம். அப்ப இதுக்கு வந்து என்ன பெருமானம் பிரதியிட்டு கண்டுபிட்டா சரி. பெருமானம் பிரதியிடும் போது எப்படி வரும் பாருங்க, பை இங்க வந்து என்ன 1/5 மேலெல்லைய பிரதியிட்டால் 9 1 8 8/5 மைனஸ் இங்க எப்படி வரும் பாருங்க, இங்க என்ன சொல்லுவோம் 1/3 பிரதியிடுவோம் 1/3 பிரதியிட்டோம்னா இங்க பூஜ்ஜியமா போயிடும். இது ஒரு விஷயம். மைனஸ் அடுத்தது இங்க மேலெல்லையை பிரதியிட்டோம்னா 1/3 மேலெல்லையை பிரதியிட்டோம் என்றால் இங்க 3 1 10 கணம் இங்க கீழெல்லையை பிரதியிட்டோம் சொன்னால், அதாவது 1 பிரதியிட்டோம் என்றால் இங்க பூஜ்ஜியம். இப்படி பைதர 1/5 தர 8 என்று சொன்னால் 8 என்றால் அது 2 கணம். 2 கணத்துல 5/3 அடுக்கு 2 கணத்துல 5/3 அடுக்குன்னா அது இப்படி வரும். அதாவது 2/5 அடுக்கு 2/5 அடுக்குன்னு சொன்னால் அது 32 மைனஸ் 8/3 இப்படி வரும். அப்ப இங்க ஒரு போமசி எடுத்துக்கொண்டோம் சொன்னால் 3 தர 32 96 8 40 40 அதற்கு 3 தர 5 15 தர பை. எனவே 96 40 என்று சொல்லும் போது 56/15 பை. அப்ப இதுதான் வந்து என்ன சொன்னா அந்த காட்டு சொல்ல விட. இப்ப அடுத்ததாக வந்து என்ன எஸ்ஐ கல்விகளை செய்ய தொடங்கலாம். வட்டம் நேர்கோடு சேர்ந்த எஸ்ஐ கல்விகள். மூன்றாவது கேள்வி, அதாவது எஸ்ஐ கல்வி பாருங்க என்ன சொல்றாங்க, முக்கோணி ஏபிசியின் உச்சிகள் A 9, 10
பி 1,6 பி 1,6 அடுத்தது சி 4,0 4,0 ஏபிசி கோணம் வந்து π/2 என காட்டுகிறது. அப்ப ஏபிசி கோணம் என்றால் முதலாவது விஷயம் தான் ஏபியின் படித்திறனை காணும். ஏபியின் படித்திறன் எனக்கு என்ன வரும்? 10/6 அதன் கீழ் 9/1. எனவே இது 4/8 அதாவது அரை. இப்ப பிசியின் படித்திறன் 6/0 அதன் கீழ் 1/4. எனவே 6/3 அதாவது 2. எனவே ஏபியின் படித்திறன் தர பிசியின் படித்திறன் அரை தர 2. எனவே 1. அப்ப இரண்டு நேர்கோடுகளின் படித்திறன் பெருக்கம் 1 வரும்போது அந்த இரு நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வரும். எனவே ஏபிசி கோணம் 90 இருக்கு. முதலாவது கேள்வி. அடுத்தது என்ன கேட்கிறாங்கன்னு பாருங்க. அடுத்த கேள்வி பி சியினூடாக செல்லும் நேர்கோடு L1 சமன்பாடு. அப்ப L1 சமன்பாடு உங்களுக்கு எதால தரப்படும் என்றால் y மைனஸ் அந்த 2 புள்ளிகள் ஆள்கூறும் உங்களுக்கு தெரியும். பிசி நீங்க ஏதாவது ஒரு ஆள்கூறு எடுங்க. நான் இந்த ஆள்கூறு எடுக்கிறேன். y செய்ய இந்த புள்ளியின் y ஆள்கூறு சமன் படித்திறன் என்ன வரும்? பிசியின் படித்திறன் 2 தர x மைனஸ் அதே புள்ளியின் x ஆள்கூறு 4. எனவே L1 சமன்பாடு எதால தரப்படும் என்றால் y சக 2x சகவாயிரம் 8 சமனுக்கு இந்த பக்கம் வந்தா 8 சமன் 0. அப்ப இது L1 சமன்பாடாக இருக்கு. அடுத்தது L2 சமன்பாடு. L2 சமன்பாடு என்று கேட்டால் L2 என்பது என்ன? A, C யினூடாக செல்லும் நேர்கோடு L2. அப்ப இங்க வந்து பாருங்க. இங்க y செய்ய ஏதாவது ஒரு புள்ளியில A அல்லது C ஏதாவது ஒரு புள்ளியில் ஆள்கூறு எடுங்க. நான் C ஆள்கூறு எடுக்கிறேன். y செய்ய 0 சமன் படித்தது இங்க தெரியாது, நம்ம காண வேண்டும். எப்படி? 10/0 அதன் கீழ் 9/4 தர x மைனஸ் 4. இதை சுருகி கொண்டோம் என்றால் L2 சமன்பாடு y சமன் 2 தர 10 அதன் கீழ் 5 2 தர x மைனஸ் 4. எனவே L2 சமன்பாடு என்பது y சை 2x சக 8 சமன் 0. இது L2 சமன்பாடு. அடுத்த மூன்றாவது கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா L1 மீது B-க்கும் C-க்கும் இடையே உள்ள எந்த ஒரு புள்ளி P யின் ஆள்கூறுகளை வடிவம் T சக 1, 2 T சக 6 இல் எடுத்துரைக்கப்படலாம் என காட்டுகிறது. இங்கு T ஆனது 0க்கும் 3க்கும் இடைப்பட்ட ஒரு பரமானமாகும். அதாவது பரமாண வடிவத்துல ஒரு விஷயம் இருக்காங்க. அதாவது B-க்கும் C-க்கும் இடையில இருக்கிற ஜாதாயின் ஒரு புள்ளி P. அப்ப பரமாண வடிவத்தில் ஒரு விஷயம் இருக்கிறாங்கன்னா அதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? படித்திறன்கள்ல இருந்தா, அதாவது இதுல சாய்வுல இருந்தா நம்ம தொடங்குவோம். இப்ப புள்ளி P யின் ஆள்கூறை பற்றி தானே கேட்கிறாங்க. புள்ளி P யின் ஆள்கூறை பற்றி தான் கேட்கிறாங்க. அதுல ஆள்கூறு நான் ஒரு அல்பா கமா பீட்டான்னு வைக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்லுவேன் சொன்னா, இங்க இத பாருங்க. முதலாவது இந்த MBP சமன் MBC தானே. BP யின் ஆள்கூறு BC யின் ஆள்கூறு ரெண்டுமே சமன் தான். இப்ப நான் இதை எப்படி எழுதலாம்? பீட்டா சய 6 அதன் கீழ் அல்பா சய 1 சமன் BC யின் படித்திறன் என்ன? சய 2 என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப இதை நான் எப்படி எழுதலாம்டா? பீட்டா சய 6 கீழ் சய 2 அல்பா சய 1 கீழ் 1.
அதாவது இதை சய 2 கீழே கொண்டு வந்துட்டு அல்பா சய 1 மேல கொண்டு போவோம். அல்பா சய 1க்கு பதிலா அல்பா சய 1 1 எழுதுவோம். இது சமன் T1 என்க. எனக்கு ஆரம்பத்திலே இது T என்று தெரியாது. நான் அந்த வடிவத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் சொல்லலாம். சோ நான் அது வரைக்கும் இதை T1 என்று வைக்கிறேன். சமன் T1 என்க. எனவே பீட்டா சய 6 சய 2 T1 பீட்டா சமன் சய 2 T1 சகார். அடுத்தது அல்பா சய 1 சமன் T1 அல்பா சமன் என்னென்று வரும் T1 சக 1. புள்ளி P நால்கூறு வந்து பாருங்க. அல்பா கமா பீட்டா வச்சிருக்கோம். T1 சக 1 கமா சய 2 T1 சகார். ஆனா அவங்க காட்டு சொன்ன வடிவம் எப்படி T சக 1 சய 2 T சகார். அதாவது நம்ம கேள்வியில் எடுத்துக்கொண்ட T1 தான் அவங்க சொல்ற T. அந்த T வந்து என்ன சொல்லுவோம் நம்ம சொல்ற T1. அதோட இன்னொரு விஷயம் கேட்கிறாங்க. அது வந்து எப்படிப்பட்டதாமா ஒரு ரேஞ்ச் ஒன்று தந்திருக்காங்க. அந்த டீக்கான ஒரு வீச்சு ஒன்று தந்திருக்காங்க. இங்க T என்பது 0க்கு 3க்கும் இடையில அது எப்படி வருது என்ற விஷயத்தை நம்ம இங்க சொல்லி காட்ட வேணும். இப்படி வீச்சுகள் தரப்போல அது ஏன்னு தெரியணும். அப்படி நம்மளுக்கு தெரியாட்டி அதை நம்ம இங்க சொல்லி காட்டணும். எப்படி என்றா இப்ப இந்த டீக்கான வீச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒன்று இந்த எக்ஸால் கூறுகளை வச்சு கண்டுபிடிக்கலாம் அல்லது வையால் கூறுகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். எப்படி என்றால் புள்ளி P ஆனது Bக்கும் Cக்கும் இடைப்பட்ட புள்ளி. இப்போ புள்ளி P எக்ஸால் கூறு புள்ளி Bடதும் புள்ளி Cடதும் எக்ஸால் கூறுகளுக்கு இடையில இருக்கு. இல்லாட்டி புள்ளி P வையால் கூறு புள்ளி Bடதும் Cடதும் வந்து என்ன சொல்லுவோம் உங்களுக்கு வையால் கூறுகளுக்கு இடையில இருக்கு. அது அந்த ரெண்டு பாயிண்டையும் வச்சு நீங்க யோசிக்கலாம். எக்ஸால் கூறு வையால் கூறு. நான் எக்ஸால் கூறு எடுத்துக்கொள்றேன். அதாவது T சக ஒன்றானது எப்படி இருக்கு 1க்கும் 4க்கும் இடைப்பட்டது. T சக ஒன்றானது 1க்கும் 4க்கும் இடைப்பட்டது. இந்த ரெண்டு புள்ளிக்கும் இடையில தான் இருக்கு. சோ இந்த எக்ஸால் கூறு இந்த அல்பா வந்து 1க்கும் 4க்கும் இடைப்பட்ட பெருமானம். அப்ப T சக 1 இப்படி இருக்கா T வந்து என்ன சொல்லுவோம் 3க்கும் 0க்கும் இடையில. அப்ப இதுக்காகத்தான் அப்ப இப்படிப்பட்ட ஒரு புள்ளி என்றதுக்காகத்தான் Bக்கும் Cக்கும் இடைப்பட்ட ஒரு புள்ளி என்றதுக்காக தான் இந்த சமநிலை தாராங்க. அப்ப இந்த சமநிலைகளையும் ஏன் அப்படி சமநிலை தாராங்கன்னு தெரியாட்டி நம்ம இப்படி காரணம் சொல்லி காட்டணும். இப்ப காரணம் வெளிப்படையா இருக்குன்னு சொன்னா அங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அடுத்தது வந்து என்ன கேட்கிறாங்கன்னா இதிலிருந்து கோணம் CAB யின் இருகூறாக்கியானது BCயை D யில் வெட்டும் எனில் D சமன் என காட்டு. இதிலிருந்து கேட்கிறாங்கன்னா அப்ப இருகூறாக்கிற சமன்பாடு வச்சு நீங்க செய்யறதுல அவங்க இதில் இருந்து கேட்கிறாங்க. அதாவது நீங்க கண்ட ஆள்கூரை வச்சு கேட்கிறாங்க. இப்ப நமக்கு சரியான படம் எப்படி வரும் என்று தெரியல. B-ல 90 பாகை வர வேணும். இப்படி இருக்கிற ஒரு படம் ABC. கோணம் CAB இருகூறாக்கிய பற்றி கதைக்கிறாங்க. கோணம் CAB இருகூறாக்கி அந்த பாயிண்ட் D என்று வைப்போம். இப்ப இருகூறாக்கி சமன்பாட்டுக்கான நிறுவல் எப்படி என்று தெரிஞ்சாதான் இதை நீங்க செய்யலாம். எப்படி என்றால் இவங்க இருகூறாக்கி சமன்பாடை நேரடியா பயன்படுத்தி கேள்வி கேட்கலாம். அப்ப இதில் இருந்து கேட்கிறாங்கன்னு சொன்னா D நால்கூறு. D என்றது Bக்கும் Cக்கும் இடைப்பட்ட கோடு. Bக்கும் Cக்கும் இடைப்பட்ட ஜாதாயின் ஒரு புள்ளியில ஆள்கூறு எப்படி சொல்லலாம். எனவே D நால்கூரை நான் எப்படி சொல்றேன் T சக 1 கமா சய 2 T சகார். இல்ல T என்றது ஒரு பொதுவான விஷயம். அப்ப இந்த இடத்துக்கு நாங்க T2 என்று பயன்படுத்த போறோம். வேறொரு பரமானம் பயன்படுத்த போறோம் என்று நீங்க யோசிச்சாலும் அது பிழை இல்லை. அப்படியும் செய்யலாம். அப்ப இங்க எப்படி யோசிக்கணும் என்றால் அந்த பேசிக் நிறுவனம் உங்களுக்கு தெரியும். எப்படி நிறுவோம் இருகூறாக்கியில இருக்கிற ஒரு புள்ளியிலிருந்து அந்த இரு நேர்கோடுகளுக்குமான செங்குத்து தூரத்தை பார்ப்போம். நான் எதை கதைக்கிறேன்னா இருகூறாக்கி நிறுவன கதைக்கிறேன். அது தெரிஞ்சாதான் இங்க நீங்க செய்யலாம். எப்படி என்றா அந்த இருகூறாக்கியில இருக்கிற ஒரு புள்ளியிலிருந்து எந்த நேர்கோடுகள் இருகூறாக்கியோ அது அந்த இரு நேர்கோடுகளுக்கான செங்குத்து தூரத்தை பார்ப்போம். ஒன்று DB, அடுத்தது இந்த தூரம் வந்து E என்று வைக்கிறேன். DB சமன் DE என்று வைக்கிறேன். E அங்க எங்கேயும் பயன்படுத்துறாங்களா இல்ல. DB சமன் D. அப்ப DB சமன் DE என்று சொன்னா புள்ளி B ஆள்கூறு தெரியும் என்னது 1,6. எனவே இந்த ஆள்கூறுல இருந்து இதுல எக்ஸ் ஆள்கூறுல இருந்து இந்த எக்ஸ் ஆள்கூரை கழிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா
டி என்று வரும், டி இன் வர்க்கம். அடுத்தது சய 2 டி சக 6ல இருந்து 6 கழிச்சு கொண்டு வந்தா சய 2 டி, அதன் வர்க்கம் என்று சொன்னால் 5 டி வர்க்கம் இப்படி வரும் சமன். டி டி என்று சொன்னால் புள்ளி டி யில் இருந்து ஏசிக்கான செங்குத்து தூரம். புள்ளி டி யில் இருந்து ஏசிக்கான செங்குத்து தூரம் என்றால் மட்டு. ஏசியின் சமன்பாடு கண்டிருப்போம். ஏசியின் சமன்பாடு தான் என்ன? L2. ஏசியின் சமன்பாடு தான் என்ன? L2. அப்ப L2ல வந்து இந்த ஆள்புற கொண்டு வந்து பிரதியிடும். பிரதியிட்டம் என்றால் yக்கு பதிலாக சய 2 டி சக 6. அடுத்தது மைனஸ் 20x, மைனஸ் 20x பதிலாக மைனஸ் 20t மைனஸ் 20 பிளஸ் 8 அதன் கீழ் ரைட் 1 சக 4 வைட குணகத்தின் வர்க்கம் எக்ஸட குணகத்தின் வர்க்கம் ரெண்டையும் எடுத்தோம்னா இப்படி வரும். சோ இது 5t வர்க்கம் இல்ல, 5t வர்க்கம் இல்ல, கழிச்சு போட்டு இதுல இருந்து இதை கழிச்சு போட்டு வர்த்திட்டோம்னா 4t வர்க்கம். நான் அந்த கூட்டி வார விட எழுதிவிட்டேன். சோ தான் 4t. அப்ப இங்க வந்து பார்த்தோம் என்றால் இது வர்க்கமூலம் 5t வர்க்கம். இது இதெல்லாம் சுருக்கப்படும் போது சய 2t சய 2t சய 4t சய 4t என்பது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா சய 4t இங்க 8 சய 2 அப்ப 6 சக 12 வருது இல்லையா? அதற்கு வர்க்கமூலம் 5. சோ இது எப்படி எழுதலாம் என்றால் 5 வர்க்கமூலம் 5 வர்க்கமூலம் 5 5 டி வர்க்கம் என்று சொன்னால் மட்டு டி என்ன? வர்க்கமூலம் டி வர்க்கம் என்றது என்ன? மட்டு டி சமன் 12 சய 4t என்று இதுல. சோ இதுல 2 மாதிரி இதை சுருக்கலாம். எப்படி சுருக்கலாம்? 1 5t 12 சய 4t என்று எடுக்கலாம். அல்லது சய 5t 12 சய 4t எப்படி எடுக்கலாம்? அதாவது பிளஸ் ஓ மைனஸ் எடுத்து தீர்க்கும். எனவே இங்க வந்து எப்படி வரும் என்றால் 9t 12க்கு சமன். எனவே t சமன் 3ஆல் சுருக்கி கொண்டு வந்தா 4 என்பது 3. இங்க t சமன் இந்த இடத்துல t சமன் சய 12 என்று வரும். t சமன் சய 12 என்று வரும். இப்ப t என்றது t க்கான வீச்சு தெரியும். t க்கான வீச்சு என்ன சொல்லுவோம்? t வந்து அதாவது v க்கும் c க்கும் இடையில இருக்கிற ஒரு புள்ளியின் ஆள்கூறு இதால தரப்படும். அங்க இருக்கிற பரமாணு t வந்து 0க்கு 3. அப்ப v க்கும் c க்கும் இடையில இருக்கிற புள்ளி தானே d. அப்ப இந்த பரமாணமும் 0க்கும் 3க்கும் இடையில வரணும். எனவே இந்த ரெண்டு விடையில 0க்கும் 3க்கும் இடையில பொருத்தமான விடை என்றால் 4/3. t சமன் 4/3 என்றால் புள்ளி d ஆள்கூறு. புள்ளி d ஆள்கூறு என்ன வரும்? 4/3 சக 1 சய சய 8/3 சக 6. எனவே 7/3 6 18 மைனஸ் 8 போனா 10/3 இப்படி வரும். எனவே டி எனும் புள்ளி 4. அடுத்தது என்ன கேட்கிறாங்க பாருங்க. அடுத்த கேட்கிற விஷயம் டிஐ மையமாகவும் ஏபி ஏசி ஆகிய பக்கங்களை ஏபியையும் ஏசி ஆகிய பக்கங்களை தொட்டுக்கொண்டு செல்லும் வட்டம் எக்ஸின் சமன்பாடு எனக்கு காட்டுது. அப்ப வட்டத்துல மையம் தெரிஞ்சு போயிட்டு ஆரை தெரியும். அப்ப அந்த வட்டத்துல ஆரை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று பிடி அல்லது டி ரெண்டுல ஏதாவது ஒன்று ஆரை தெரியும். ஆரை சமன் என்னவா இருக்கும்? ஆரை சமன் ஏபி. சோ ஏபியில பிடி டிடி டிகளா இருக்கு. பிடி என்பது நம்ம இன்னும் சுருக்காமல் அப்படியே கொண்டு வர வடிவம் வர்க்கமூலம் 5t வர்க்கம். வர்க்கமூலம் 5t வர்க்கம் என்றால் வர்க்கமூலம் 5t வர்க்கம் இப்படி இருக்கு. அல்லது இதை எடுக்க வேண்டும். இது இந்த வடிவம் அல்லது இந்த வடிவம். ஒன்று பிடி அல்லது டி, ஒன்று இந்த வடிவம் அல்லது இந்த வடிவம். இதுக்கு பிறகு எடுக்கலாம். ஏன்னா நீங்க குறுக்க வர்க்கமூலம் 5ஆல பெருக்கிட்டு ரைட். அப்ப இந்த பக்கம் இந்த வேற இந்த குறுக்கே பெருக்கி அப்படியே சுருக்கள் செய்யாத வரைக்கும் தான் நம்ம பார்க்கலாம். அப்போ பிடி என்று சொல்லப்போல வர்க்கமூலம் 5t வர்க்கம் வர்க்கமூலம் 5 டி வர்க்கம். டி வர்க்கம் என்று சொன்னா ரைட். டி வந்து என்ன? 4/3 ரைட். இங்க வந்து என்ன? 16/9. அதாவது இது எப்படி வரும் என்று பாத்தீங்கன்னு சொன்னா 4/3 வர்க்கமூலம் 5. சரி, இது 6 இருக்கு.
உங்களுக்கு என்ன மையம் தெரியும். மையம் என்ன? மையம் டி. அப்ப மையம் டி என்று சொன்னா 7 3 10 3. எனவே S இன் சமன்பாடு என்பது இங்க இது பாருங்க, x மைனஸ் மையத்தின் x ஆல் 7 3 சமம் y மைனஸ் மையத்தின் y ஆல் அதுல 10 3 அதுல சமன் சமன் ஆரையின் வர்க்கம் என்று வரும். அப்ப இங்க என்ன வரும்? சமன் ஆரையின் வர்க்கம் என்று வரும். ஆரையின் வர்க்கம் என்று எழுதலாம், அல்லது இந்த பக்கம் கொண்டு வந்து மைனஸ் ஆரையின் வர்க்கம் என்று எழுதலாம். மைனஸ் ஆரையின் வர்க்கம் என்ற கூட 16 9 தர 5 சமன் 0. சமன் ஆரையின் வர்க்கம் என்று எழுதியிருக்கலாம், அல்லது இந்த பக்கம் கழிச்சு சமன் 0 என்று கூட எழுதலாம். இப்ப இதுக்கான விரிவை பார்ப்போம். இதுக்கான விரிவை பார்த்தோம்னா x வர்க்கம் சக y வர்க்கம் மைனஸ் 2 பெருக்கி 2 பெருக்கினால் 14x 3 மைனஸ் 20y 3 சக இங்க 49 9 இங்க 100 9 மைனஸ் 80 16 5 80 9 சமன் 0. எனவே சமன்பாடு இந்த வடிவத்தில் இருக்கும், அல்லது முழுவதையும் வந்து என்ன சொல்லுவோம், ஒரு 3ஆல பெருக்கி விடுவோம். அவங்க காட்டு சொன்ன வடிவத்தின்படி முழுவதையும் 3ஆல பெருக்கினால் 3x வர்க்கம் 3y வர்க்கம். இது ஒரு அடையாளம் தான். இந்த பக்கம் வந்தேனே இது எஸ் குறிக்குதுன்ற ஒரு அடையாளம் தான். அப்ப நீங்க 3ஆல பெருக்கக்குள்ள இதை பெருக்கணும் இல்லையா, அப்படியெல்லாம் யோசிச்சு குழம்ப தேவை. 3x வர்க்கம் சக 3y வர்க்கம் சய 14a சய 20y. அப்ப இங்க என்ன வருமென்று பாத்தீங்கன்னா 149 மைனஸ் 80 என்று சொன்னால் உங்களுக்கு 69 என்று வரும். 149 மைனஸ் 80 என்று சொன்னா 69 என்று வரும். 69 நம்ம 3ஆல பெருக்கிறோம். 69 9 என்று வரும், நம்ம 3ஆல பெருக்கிறோம். அப்ப உங்களுக்கு என்ன, கீழே 3 வரும். 3ஆல சுருக்கணும்னா பிளஸ் 23 சமன் 0. அடுத்தது வந்து பாருங்க, என்ன சி சமன் 4 0 மையமாகும். வட்டம் எஸ் ஐ நிமிர்கோண முறையாக வெட்டும் வட்டம் எஸ் டேசின் சமன்பாட்டை காண. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இங்க கேள்வியில பி பகுதியை பாத்தீங்கன்னா இதுல இந்த எஸ் சமன் 3x வர்க்கம் சக 3y வர்க்கம் சய 14x மைனஸ் 20y சக 23 சமன் 0. இதுல வந்து நான் g ஆக எடுக்கிறது நிச்சயம் கவனமா இருக்கணும். உங்களுக்கு என்ன வடிவம்னா x வர்க்கம் y வர்க்கம் சக 2gx அங்க வரதான் g. இது 3x வர்க்கம் சக 3y வர்க்கம். அப்ப g வந்து என்ன சொல்லுவோம், இங்க காண்றதுக்காக இதை 2ஆல பிரித்து போட்டு 7 சொல்லலாம். இது 2gx இல்லை, இது 2gx இல்லை. 2gx எப்ப வரும், x வர்க்கம் சக y வர்க்கம் வரும்போது வாரதான் 2gx. அப்ப இதுதான் 2gx. அப்ப இதுதான் 2gx என்று சொன்னால், அப்ப 2g சய 14 3 என்றால் g இன் பெருமானம் சய 7 3. அடுத்தது இங்க வந்து அதே போலதான் 2fy என்பது மைனஸ் 20 இல்ல, மைனஸ் 20 3. எனவே f7 மைனஸ் 10 3. அடுத்தது சி. சி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா 23 3. இங்க யோசிச்சீங்கன்னா சரிதானே, 3ஆல பிரிச்சு யோசிச்சீங்கன்னா சரி. இங்க இதை சுருக்கிட்டு நிக்கிறத விட இதை 3ஆல பிரிச்சு யோசிச்சீங்கன்னா சரி. 23 3. இதுதான் GFC ஆக இருக்கு. ஏன் GFC காரணம் என்று சொன்னா, நிமிர்கோண முறையால வெட்டுறதுக்கு சமன்பாடு பாவிக்கப்படும். அதுக்கு நம்மளுக்கு ஸ்டாண்டர்டா GFC தெரிஞ்சாதான் செய்யலாம். வார வட்டத்துல மையம் வந்து என்ன, சி 4 என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா 4 0. இப்ப 4 0 இது என்ன நியம முறையில சொல்லணும்னா மைனஸ் G1 மைனஸ் F1 என்று வைக்கணுமா, F1 என்று வச்சுக்கொள்ளும். எனவே G1 சமன் சய 4 ஆகவும் F1 சமன் 0 ஆகவும் இருக்கும்.
இப்ப நம்மளுக்கு தேவை என்னடா C1 என்னன்னு தெரியாது, அதுதான் காரணம். அதுக்கு தான் நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் என்று சொன்னா 20G G1 20F F1 C சக C1. இது என்ன சொல்லுவோம், நிமிர்கோண முறையில் இடைவெட்டும் வட்டத்துக்கான வட்டங்களுக்கான சமன்பாடு. அப்ப இங்க 20G G1 என்று சொன்னா 2 தர G G1 என்ன 7/3. அடுத்தது G1 என்று சொன்னா 4. அடுத்தது F1 0 என்ற காரணத்தால் அது 0. அடுத்தது 23/3 சக C1. எனவே C1 சமன் எப்படி வரும், 2 தர 4 தர 7. அப்ப இங்க 56/3 சரி, 8 தர 7 56/3 மைனஸ் 23/3. அப்ப இதை சுருகி கொண்டோம் என்றால் நம்மளுக்கு 33/3 அதாவது 11 வரும். C1 இன் பெருமானம் என்ன சொல்றோம் 11. எனவே தேவையான வட்டம், இப்ப நம்மளுக்கு தேவையான வட்டம், இப்ப நம்மளுக்கு கேள்வியில கேட்கிற தேவையான வட்டம் என்னன்னு பாத்துக்கோங்க. அவங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க, நம்ம இப்படி வசனம் சொல்ல தேவையில்ல, அதுக்கு அவங்களே பேர் சொல்றாங்க எஸ் டேஸ். எஸ் டேஸின் சமன்பாடு x மைனஸ் 4 முழுவதின் வர்க்கம் y மைனஸ் 0 முழுவதின் வர்க்கம். ரைட், இப்படி போன மட்டும் சொன்னா நம்ம ஆரே காண வேண்டி வரும். சரி, இப்படி எழுதப்படும். இப்ப இங்க எழுதின மாதிரி யோசிச்சு அப்படியே எழுதினோம்னா ஆரே காண வேண்டி வரும். நம்மளுக்கு என்ன G1 F1 C1 தெரிஞ்சா போதும் தானே எழுதுறதுக்கு. சோ நான் இந்த மெத்தட்ல போகாம நான் நேரடியான விஷயத்துக்கு போறேன். எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் 2 தர G1 தர x, அப்ப மைனஸ் 8x, 2 தர F1 தர y, அப்ப 0 பிளஸ் C1 11 சமன் 0. இதுதான் எஸ் டேஸின் சமன்பாடாக இருக்கு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க.